போன வீடியோனுடைய தொடர்ச்சி. அவ்வளோ கோவத்தில் என்ன கைத்தட்டு வேணான்ல, சரி நல்ல விசிலடி, நீ கவிதை எதா அங்கேயே போய் கவிதை மேடையில் சொல்லி என்ன வேணால் செய். ஆபாசத்தை தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணும்போது உனக்கு நீ ஆம்பளையே கிடையாது, உனக்கு சூடு சொன்னல, நீ யார் மேலேயும் கை வைக்க மாட்டான். நான் அப்படி கிடையாது. நான் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு சும்மா துணி அப்படி விலைக்குந்தாவே எனக்கு வேங்கும். உனக்கு அப்படி நீ டெய்லியும் பார்த்து தான் பொட்டையாகிட்டுக்கிறிய. கிராமத்தில் இருக்கிறவன் எல்லாம் கை வச்சிட மாட்டான். எங்கே நான் அதை பார்த்தேன்னா எங்கன்னா அங்கேயே அந்த ஆடிட்டோரியத்தில் கை வைப்பான். அந்த மாதிரி தூண்டி விட்றீங்க நீங்கள். ஆபாசத்தை வன்முறை பெருக்கிறீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு கெட்டுப்பட்டு மற்றவங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு, என் மயிர் அவார்டு, உனக்கு சம்பளம் வந்து 400 கோடி, என் மயிர் கோடி. நீ 4 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த சட்டை கட்டுறதுக்காக நான் தான், இந்த ஃபேண்ட்டு கட்டுறதுக்கு எத்தனை நிமிஷம் வேலை அது? இதில் போட்டு நடிச்சிட்டாரா, அவர் போய் 25 பேர் 100 பேர் அடிச்சிட்டாரா. என் மயிர் கற்பனையில் அவருக்கு 450 பார்க்குறவனுங்க அறிவு கிடையாது, அது செய்கிறவனுங்க அறிவு கிடையாது. ஆள் தான் சொல்லுவேன். சினிமா இவ்வளோ பேசுகிறீங்க, சினிமா பார்க்குறோமா எங்களுக்கெல்லாம்? நாங்கள் ட்ரூ பேட்ரியாட்ரா, மார்ட்டியர்னுவாங்க, ட்ரூ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். நாட்டுக்காக உழைக்கிறவங்கடா. இந்த நாடு எப்படி நல்லா இருக்கணும்னு டெய்லியும் சிந்திச்சு எல்லாமே கொட்டி போயிடுறா. எங்களுக்கு சொல்லலாம் அழுதுங்கண்டா. இன்றைக்கும் இரவில் சுதந்திரம் கிடச்சிது. எந்த பொண்ணு ராத்திரி 12 மணிக்கு போனாலும் காந்தியடிகள் சொன்ன மாதிரி அதுதான் சுதந்திரம். 12 மணிக்கெல்லாம் கிடையாது. நீ ஏன் நைட்டை வெளிக்கிற? பகல் 12 மணிக்கு வெளியே வராலப்பா, அவளை விட்றான்லப்பா. எனக்கு தனியாக கொஞ்சம் ஒரு காலியாக இருக்கிற இடத்துக்கு தனியாக ஏதோ ஒரு பொண்ணு, ஆள் நடமாட்டமே இல்லை, பகலில் போக சொல்லு. நீ ஏன் நைட்டுக்கு போயிட்ட? காந்தியடிகளுடைய அவருடைய கண்ணோட்டம் வந்து 1940க்கு முன்னாடி கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ 40 கோடி இருந்துச்சு, 140 கோடி ஆச்சே. அப்போ இருக்கிறவங்கெல்லாம் யார்? மனிதர்கள் எப்படி வந்தாங்க? அப்பா அம்மா குழந்தை போட்டா, அப்பா அம்மா குழந்தை எப்படி பார்த்தாங்க? அங்கே தான் இருக்குது எல்லாமே. செக்ஸே அங்கே தானே வந்து நிற்குது. அப்பா அம்மாவனுடைய எல்லா செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸுக்கும் காரணம் அதுதான் குழந்தை. இது யாருக்கும் தெரியாதா? எல்லாம் வெளிப்பாடுற செக்ஸனுடைய வெளிப்பாடு. எதுனா புதுசாக காட்டிங்கிற நீ மயிறு அமெரிக்காவில் காட்டுவானே பிஎஃப்னு, அந்த மாதிரி அப்பனுடைய இது தாவணி இப்படி எழுப்பாரா நைஸாக, அது விலகமா, செஸ்ட்டு தெரியுமா, அதில் ஒரு கை விடுவாரா, எல்லாம் சிரிப்பானுமா. பொட்டத்தை விட பசங்க அதில் உட்காந்து ஒருத்தன் கூட ஆம்பளை கிடையாது. ஒருத்தவங்கெல்லாம் இருக்குதுடா, என் பீரியடு வரட்டும், அது செல்லில் வந்துங்கிறல இப்போ தான். அப்புறம் சொல்கிறேன், இன்றைக்கி தான் சொல்கிறேன், கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எந்த கோர்ட்டுக்குன்னா போய் என்ன கேஸ் போட்டு நான் தான் ஜெயிப்பேன். சூடு சொர்ணம் உள்ள எந்த ஜட்ஜி எவனாக இருந்தாலும் எனக்கு தான் தீர்ப்பு கொடுப்பான்.